போட்டிக்கு இன்னும் 19 நாள் மட்டுமே இருக்கிற நிலைமையில சவாலின் 12ஆம் நாளுக்கு உங்களை வரவேற்கிறேன். இரவு சுமார் 10:45 அளவுல பொருள்கள் நிரம்பிய பையை எடுத்து அதுக்குள்ள இருந்த ஒரு சிறு பையை திறந்து மஞ்சள் நிற பேண்ட் எடுத்து மேலையும் கீழையும் ஆற்றானேன்னு பாக்குறீங்களா? இதுதாங்க இன்னைக்கான பயிற்சியே. அலமாரியோட கைப்பிடியில இதை மாட்டி நீளமா இழுத்து பக்கவாட்டுல வச்சு அழுத்துன்னு 2 பக்கமும் அசைவை நல்லா கட்டுப்படுத்தி பொறுமையா சுமார் 20 முறை பண்ணதுல தோள்பட்டைய நல்லாவே திடமாக்கியாச்சு. புல்லப் பண்ணுங்கிற ஆசை இருந்தாலும் ஆசையை அடக்கி ஸ்கேப்புலாவை மடக்கி அதுல ஒரு செட் பண்ணிட்டு அடுத்த பயிற்சிக்கு நகர்ந்துட்டேன். கைபேசியை மேல வச்சு பேண்ட காலுக்கு கீழே வச்சு இந்த மாதிரி மேல் நோக்கி இழுக்கிறனால என்ன பலன் கிடைக்கும்னு நீங்க செஞ்சு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பேண்டை பயன்படுத்தி கடைசியா ஒரு பயிற்சி பண்ணிட்டு பள்ளி பருவத்துல உடல் கல்வி வகுப்புல சொல்லி கொடுத்த இந்த எளிமையான செயல்பாட்டை தினமும் செய்யறதுனால நம்ம தசைக்கு பயன் தரக்கூடிய அசைவுகள் நம்ம தோள்பட்டை வலியை கணிசமா குறைக்க உதவும். இன்னைக்கு நான் பண்ண பயிற்சி எளிமையா இருந்தாலும் இதோட விளைவு நான் நாளைக்கு பண்ண போற பயிற்சிக்கு நல்ல பயணம் அமையும். கொஞ்ச நேரம் வேட்டியை மடிச்சு கட்டிட்டு போஸ் கொடுக்கும் போது தான் எனக்கு ஒன்று தோணுச்சு, இந்த மாதிரி உடம்ப 25 வயசுல வச்சிருக்கிறது பெரிய விஷயம் இல்லை, இன்னும் 40 வருடமானாலும் இதே மாதிரி பராமரிக்கணும்னு மனசுல நினைச்சிட்டு பயிற்சிக்கு உதவிய பேண்டை எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுட்டேன். பந்தாவா உட்காந்து ஒரு பழத்தை சாப்பிட்டு இன்னைக்கான பக்கங்களை படிச்சு முடிச்சுட்டு புத்தகத்தை மூடினதோட என் கண்ணையை மூடி இந்த நாளை முடிச்சுக்கிட்டேன்.